ஹாய் கைஸ், எல்லாருமே வந்து டார்க் நெக்குக்கும் சரி, பிக்மெண்டேஷனுக்கும் சரி, ஃபேஸில் இருக்க மங்குக்கும் சரி சேர்ந்து ஒரு கிட்டு மாதிரி கேட்குறீங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி ஃபீலிங். அது வந்து டீபிக்மெண்டேஷனுக்கு, ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிக்கு அதெல்லாம் செய்யலாம். ஆனால் டார்க் நெக்குங்கிறது கை நிறைய சோப்பு இப்படி பிடிச்சி நெக்கில் தேய்ச்சி அமுத்தி அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த செட் வச்சுருக்கேன். இது பொட்டேட்டோ கோல்டு ப்ராசஸிங் சோப்பு. இது வந்து விட்டமின் சி ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப்பு. இது வந்து டீபிக்மெண்டேஷன் க்ரீம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சாஃப்ரான் கிளென்சிங் மில்க் வேணும்னா சாஃப்ரான் கிளென்சிங் மில்க் எடுத்து அந்த டார்க் நெக் கருப்பாக இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு 2 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. சாஃப்ரான் கிளென்சிங் மில்கை டிஷ்யூ வச்சு தொடச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப்பு வந்து எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மலத்தேன், பியோர் ஒரிஜினல் மலத்தேன் ப்ளஸ் ஆரஞ்சு வீட்டில் காய வச்சு, ஆரஞ்சு தோல் காய வச்சு அதை பொடி பண்ணி அதில் செஞ்சுருக்க ஸ்க்ரப்பு. ஸோ இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் டார்க் நெக் இருக்க ஏரியாலெல்லாம் மசாஜ் கொடுத்தீங்க. மசாஜ் கொடுத்துட்டு திருப்பி நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிக்மெண்டேஷன் க்ரீம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெட்டில் உட்காந்துருங்க. இல்லை நீங்கள் ஏதோ வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் பாட்டு வேலை செய்ய போயிடலாம். ஆனால் படுக்க போகிறீங்கன்னா உட்காந்துருங்க. ஸோ தட் அந்த க்ரீம் வந்து ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் படுத்திங்கன்னா க்ரீம் வேஸ்ட் ஆகாது. தலகாணியில் இல்லை அதில் எல்லாம் பெட்டில் எல்லாம் ஆகி ஒட்டாது, வேஸ்ட்டாக போகாது, உங்கள் ஸ்கின்னுக்குள்ளேயே போயிடும். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இல்லை சாயங்காலமோ நீங்கள் பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் போட்டு அந்த பிளாக் டார்க் நெக் ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது 1 week 10 days செஞ்சிங்கனாலே உங்களுக்கே அப்ரப்டாக டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும்.